அதன் பின்பு சிவங்கிய போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. ஆமென். ஒரு முதல் பகுதி என்னது? பொன். அது தலைப்பகுதி நேபுகாத்நேச்சர், பாபிலோனுடைய பேரரசு குறித்து நம்ம பார்த்தோம். 2வது பகுதியை குறித்து நம்ம பார்த்தோம். என்னது? வெள்ளி, இல்லையா? வெள்ளி பகுதி. அந்த வெள்ளி யாரை குறிக்குது? மேதியா பெர்சியாவை குறிக்குது. அதில் மெயினாக யார்? பெர்சியா ராஜாவுடைய ராஜா யார்? கோரேஸ். அந்த கோரேஸை கர்த்தர் எப்படி அபிஷேகித்து கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அவர்களை கர்த்தர் மீட்டெடுத்த விதமும் திரும்ப அந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட அனுபவத்தையும் குறித்து போட்டிங்களாமா? ஆமென். 3வது ஆமென் வெள்ளி, இல்லையா? மார்பும் புயமும், இது 2வது. 3வது என்னது? வெண்கலம். இது கிமு 336 முதல் 323 வரை வெண்கலம். வயிறும் தொடையும். 3வது பார்ட் என்னது? வயிறும் தொடையும். அது எதை குறிக்குது அப்படின்னா கிரேக்க பேரரசை குறிக்குது. கிரேக்க பேரரசை குறிக்குது. இது நம்ம இப்போ வாசித்த அந்த வேத பகுதியில் தானியேல் கண்ட சொப்பனத்தினுடைய 4 மிருகங்கள். அதில் ஒன்று சிங்கத்தை போன்றது, 2வது மிருகம் கரடியை போன்றது, 3வது மிருகம் என்னது? சிவிங்கியை போன்றது. அப்போ 2 மிருகத்தை குறித்து நம்ம பார்த்தோம். சிங்கத்தை போன்றது நேபுகாத்நேச்சாருடைய ஆட்சி. கரடியை போன்ற ஆட்சி வந்து கோரேஸ், மேதியா பெர்சியா அவங்களுடைய ஆட்சி. இந்த 3வது ஆட்சி வந்து சிவங்கிய போன்ற ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இந்த ராஜ்யத்தை குறித்து தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அவர் கண்ட தரிசனத்தில் இன்னொரு தரிசனம் 70 வாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 7 வாரங்கள் முதல்ல போன வாரத்தில் நம்ம தியானித்தது போல் எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு 7 வாரங்கள் கடந்து போய்விட்டது. இந்த சிவங்கி போன்ற இந்த ராஜ்யத்தோடு கூட ஆமென் இயேசு கிறிஸ்துவின் சங்கரிக்கிற நாட்கள் வரையிலும் 62 வாரங்கள் கடந்து சொல்லும் என்று அவர் கண்ட தரிசனத்தில் தேவன் சொன்ன அர்த்தத்தை நம்ம பார்க்க முடியும். சரியா? இந்த 3வது கிரேக்க பேரரசை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த பேரரசை தீர்க்க தரிசனமாக தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரே தவிர மற்றபடி வேதாகமத்தில் எங்கேயும் நம்ம என்ன செய்ய முடியாது. இந்த பேரரசை குறித்து நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தள்ளுபடி ஆகமம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. மக்காபேஸ் அதில் 1, 2 இந்த 2 புக்லேயும் இந்த கிரேக்க பேரரசை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் யாருன்னா இந்த கிரேக்க பேரரசை ஆட்சி செய்தவர் மகா அலெக்சாண்டர். ஆமென். மகா அலெக்சாண்டரை குறித்து கேள்விப்பட்டவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க? ஆமென். மகா அலெக்சாண்டர் நமக்கு ரொம்ப நாட்களுக்கு முன்னால் அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த அலெக்சாண்டரை குறித்து பேசும்போது அந்த அலெக்சாண்டரை குறித்து சொல்லும்போது இதை ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, என் பெட்டியில் நீங்கள் கொண்டு போகும்போது 2 கையை என்ன செய்திடணும், வெளியே தொங்க போட்டுறணும். இது இன்றைக்கி நம்ம அதுதான் முக்கியமாக பார்க்க போகிறோம். சரியா? 2 கையையும் தொங்க போட்டுறணும். ஏன்னா நான் வந்தது போல் போகிறேன், வந்தது எப்படி வந்தனோ அதே போல் நான் திரும்ப என்ன செய்கிறேன், போகிறேன். ஆனால் அவர் சொல்கிறதுக்கு காரணங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மகா அலெக்சாண்டர் எப்படி வந்தார், எப்படி தன்னுடைய ராஜ்யத்தை அவங்க ஏற்படுத்தி கொண்டார் என்பதை குறித்து பார்க்கும்போது அவருடைய தகப்பனார் வந்து 350 கிமு 356 வருடத்தில் பிலிப்பு மன்னராக இருந்த பிலிப்பு அவர் வந்து என்ன செய்தார்னா இந்த மகனை அவர் என்ன செய்தார், பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். 356வது ஆண்டில் இந்த அலெக்சாண்டர் என்ன செய்தார், பிறந்திருக்கிறார். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் முடிந்த பிறகு இந்த பிலிப்புடைய ஆட்சி காலத்தில் இந்த பிலிப்பை என்ன செய்தாங்கன்னா, மன்னனாக இருந்த இந்த பிலிப்பை என்ன செய்துட்டாங்கன்னா படுகொலை செய்துட்டாங்க. படுகொலை செய்த பின்பு அந்த ராஜ்யத்தில் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் யார் கடந்து வந்துட்டா, இந்த அலெக்சாண்டர் கடந்து வந்துட்டார்.
அவருக்கு அப்போது வயசு என்ன தெரியுமா? 20 வயசு. இந்த வயசில் அவர் மன்னராக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதுக்கு முன்னாலேயே 16 வயசுலேயே, கவனமாக கவனிக்க, ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன வயசுலேயே திறமை உள்ளவர், ரொம்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னா, அபிஷேகம்னா அவர் நல்ல ஞானம் உள்ளவர், செயலில் ரொம்ப வைராக்கியமாக தீவிரமாக செயல்படக்கூடியவர். அதனால தான் 20 வயசு ஆகும்போது அவருக்கு எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாமல் அவர் என்ன செய்துட்டார்னா மன்னராயிட்டார். 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளால அந்த கிரேக்க பேரரசை ரொம்ப ஒரு பெரிய ஒரு பேரரசாக என்ன செய்துட்டாரு, மாற்றிட்டாராம். காரணம் என்ன தெரியுமா? அந்த 10 வருடங்களில் அவர் கடந்து சென்ற இடங்கள் எல்லாம் பயங்கரமாக தீவிரமாக என்ன செய்தாராம், கடந்து சென்ற. அதை குறித்து தான் வேதாகமத்தில் ஒரு முக்கியமாக தானியேல் தீர்க்கதரிசனமாக சொல்லும்போது ஒரு வெள்ளாட்டுக்கடா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ஆட்டுக்கடா. கடந்த வாரத்தில் நம்ம தியானித்த மேதியா பெர்சியா அவங்களுடைய காரியத்தை குறித்து சொல்லும்போது ஒரு ஆட்டுக்கடா, அந்த ஆட்டுக்கடாவுடைய 2 கொம்புகளை குறித்து அவர் சொல்லிட்டு, அந்த 2 கொம்புகளையும் இந்த வெள்ளாட்டுக்கடா என்ன செய்துதான் போய் அதை அப்படியே முறித்து போட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இவர் அலெக்சாண்டர் ஆட்சி செய்ய வரும்போது ஆட்சியில் இருந்தவங்க யாருன்னா மேதியா பெர்சியா காலத்தில் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. அவங்களுடைய வல்லமக குறைந்து கொண்டே வர்ற நேரத்தில் தான் இந்த அலெக்சாண்டர் என்ன செய்கிறான்னா மன்னராக ஏற்படுத்தப்படுகிறார். இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். 8வது அதிகாரம், தானியேல் 8வது அதிகாரம் 5லிருந்து 8 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது மேதியா பெர்சியா காலத்தில் அவங்களுடைய ராஜ்யத்தை அவர் எப்படி முறித்து போட்டார், அவருடைய ராஜ்யத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். நான் அதை கவனித்து கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா. அதுக்கு முந்தின வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். 4வது வசனம். அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். அந்த வெள்ளாட்டுக்கடாவில் 2 கொம்பு, அந்த 2 கொம்பும் ரொம்ப உயர்ந்து போயிருந்துச்சு. அதை யாராலும் எதிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இந்த ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா என்ன செய்தாங்க, ஆட்சி செய்தாங்க. அப்படி இருக்கும்போது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நான் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றுக்கு முன்பாக நின்றது. அது 2 கொம்புகளுடன் உயர்ந்தவைகளாக இருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கலும் உயர்ந்தது. இந்த மேதியா ராஜாவை காட்டிலும் பெர்சியா ராஜா என்ன செய்துட்டார், ஆட்சியை தன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்தி கொண்டார் என்பதை குறித்து பார்த்தோம். அந்த கொம்பு மற்றதை காட்டிலும் உயர்ந்து இருந்தது, அது ஆளுகை செய்தது என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த 4வது வசனத்தில் வாசிக்கும் போது அந்த ஆட்டுக்கடா, வாசிங்க பார்க்கலாம். அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்க கூடாது. ஒரு மிருகமும் அதற்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது. அதன் கைக்கு தப்புவிப்பாரும் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. இஷ்டப்படியே அது செய்து கொண்டிருந்தது. அடுத்து, நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா. இந்த ஆட்டுக்கடா அப்படியே தன்னுடைய இஷ்டத்தை செய்து கொண்டிருக்கும் போது என்ன வருது, ஒரு வெள்ளாட்டுக்கடா வருது. அந்த வெள்ளாட்டுக்கடா எப்படி வருதான் பாருங்க, காலை கீழே பதிக்காம பறந்து வர்றது போல வருதான். அது அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய கண்களுக்கு தெரிந்த அந்த பகுதி அவர் சொல்லும்போது எப்படி சொல்றா பாருங்க. வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாயாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. என்ன கொம்பு இருந்துச்சு? ஒரு கொம்பு இருந்து. கவனமா கவனிக்கிறீங்களா? என்ன ஆடு வந்துச்சு? வெள்ளாட்டுக்கடா. எப்படி வந்தது? காலு கீழே பாவாம. அப்பனா அதுக்கு அர்த்தம் என்ன? ரொம்ப வேகமாக தீவிரமாக யாரையும் நம்பாமல் தன்னையே மேன்மைப்படுத்தி தனக்கு மேலே அந்த உற்சாகத்தோடு செயல்படுத்துகிற ஒரு ராஜா. நல்ல கவனமாக கவனிக்கணும். இந்த வெள்ளாட்டுக்கடா கடந்து வரும்போது அதுக்கு தலையில் விசேஷித்த ஒரு கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. நான் ஆட்சியின் முன்பாக நிற்க கண்டேன். 2 கொம்புகளுள்ள ஆட்டுக்கடாவிட
கடாவினிடம் மட்டும் வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோட அதற்கு எதிராக பாய்ந்தது. இப்போ இந்த மேதியா பெர்சியா ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த ராஜாக்களுக்கு முன்பாக இந்த வெள்ளாட்டுக்கடா ஆகிய இந்த அலெக்சாண்டர் வந்தபோது அவன் எதிர்த்து நின்று அந்த ஆட்டுக்கடாக்களில் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாக்கள் மேல் கடும் கோபம் கொண்டு அது முட்டி அதன் 2 கொம்புகளையும் என்ன செய்தது? முறித்து போட்ட. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எதிர்த்து நிற்கிறது முக்கியம் அல்ல, முறித்து போடுறது ரொம்ப முக்கியம். ஆமேன். கொம்புகளை முறிக்கிறது ரொம்ப முக்கியம். எதிர்க்கிறது ரொம்ப விசேஷம்தான், ஆனால் முறிச்சிட்டு திரும்ப வர்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த ஆட்டுக்கடா தான் இஷ்டப்படி செய்த ஒரு மிருகமும் அதற்கு எதிர்த்து நிற்க கூடாது இருந்தது. அப்படிப்பட்ட ஆட்டுக்கடாவை இந்த வெள்ளாட்டுக்கடா போய் என்ன செய்ததுன்னா, தனக்கு இருந்த அந்த கண்களுக்கு இடையில இருந்த அந்த கொம்பை கொண்டு இந்த 2 கொம்பையும் என்ன செய்தது? முறித்து போட்டது. அடுத்து என்ன நடக்குது பாருங்க. இந்த வெள்ளாட்டுக்கடா அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. அந்த கைக்கு அந்த ஆட்டுக்கடாவை தப்புவிக்க எந்த மனுஷனாலும் முடியல, மிருகத்தாலும் முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த வெள்ளாட்டுக்கடா என்ன செய்யறதுன்னா தன் ராஜ்யத்தை கட்டி கொண்டது. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது, அது பலம் கொண்டிருக்கையில். ஆமென். நல்ல ஒரு பலனா இருக்கிற நேரத்தில் தான் அதுக்கு மேலே கத்தர் என்ன முதுகுல 4 கொம்பு முளைச்சுதான். ஆமென். அப்போ இது ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ராஜ்யபாரம் முடிகிற நேரத்தில் அந்த 4 கொம்புகள் 4 ஆளுகைக்குள்ளால இதை கொண்டு இன்னைக்கு நம்ம இதை தியானிக்கும் போது இதை உங்களுக்காக புரிந்து கொள்ள கத்த நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். இதுதான் மேட்ரு. வெள்ளாட்டுக்கடா பாவி கொண்டு வந்து வல்லமை கொண்டது. அந்த வல்லமை கொண்டு நல்லா ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது அதுக்கு முதுகு மேலே ஒரு சட்டையில் உள்ள 4 தலைகள் உள்ள ஒரு கொம்பு என்ன செய்தது? முளைத்தது. ஆமென். அது என்ன என்பதை வேதத்தில் நம்ம பார்க்க முடியாது, ஆனால் சரித்திர புஸ்தகத்தில் அதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தெரிந்த நிறைய விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு புரியும்படியாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் இதில் சொல்ல முடியும். ஆமென். இந்த அலெக்சாண்டர் ராஜ்யபாரம் பண்ணுறதுக்கு முன்னால் பிலிப்பு தன்னுடைய தகப்பனாரை படுகொலை செய்த அத்தனை பேரையும் இந்த அலெக்சாண்டர் என்ன செய்தா தெரியுமா? தூக்கிலிட்டு கொண்டு போட்டார். முதல் செய்த காரியம் அவருக்குள்ளால் அந்த தைரியத்தை பாருங்க. முதலாக அவர் செய்த தீவிரமான செயல் என்னன்னா, அவரை தகப்பனாரை படுகொலை செய்த அத்தனை பேரையும் அவன் என்ன செய்தான்? தூக்கிலிட்டு கொண்டு போட்டான். இது ஒன்று. அடுத்து அவன் சும்மா இருக்கல, 10 வருஷங்களில் அவனுடைய ராஜ்யபாரத்தை எப்படி கட்டி எழுப்பினானா, அவன் வென்ற நாடுகள். இப்போ 10 வருஷம் கத்த நமக்கு கையில் தந்தார்னா அந்த 10 வருஷத்தில் நீங்கள் கொஞ்சம் பின்னால் திரும்பி பாருங்க. ஆமென். எத்தனை பேரை நம்ம ஜெயம் கொண்டிருப்போம், எத்தனை ராஜ்யங்களை நம்ம கைக்கு கொண்டு வந்திருப்போம். ஆவிக்குரிய கோணத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா 1 2 எனக்கு தெரியாது. யாரெல்லாம் ஆவிக்குள்ளால் களி கூர்ந்திருக்கீங்களோ அவங்கெல்லாம் அநேக ராஜ்யங்களை தனக்குள்ளாக மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஆனால் அந்த அலெக்சாண்டர் 10 வருஷங்களில் தன்னுடைய ராஜ்யத்தை எப்படி கட்டி கொண்டாருன்னா பாருங்க, ரொம்ப வல்லமை உள்ள அலெக்சாண்டருடைய காரியத்தில் ஈராக், சிரியா, லெபனான், சைப்ரஸ், ஜோர்டான், எகிப்து மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகள் கடைசியா பாகிஸ்தான் ஆக்கிரமித்து இந்திய துணை கண்டத்துக்குள் அவன் நுழைந்தான். இவங்களெல்லாம் தெரியுமா? இந்த நாடெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஈராக்கில் நடந்த பிரச்சனை தெரியுமா? இதெல்லாம் இப்போ நடந்தது. சரியா? அலெக்சாண்டர் காலத்தில் இவங்களெல்லாம் இவன் ஜெயித்து தன்னுடைய ராஜ்யத்தை தனக்குள் ஆக்கி கொண்ட ராஜ்யங்களை தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவருடைய ராஜ்யபாரத்தில் அதிக நாட்கள் செலவிட்டது எகிப்தும் ஆசியா கண்டத்தில் தான் அதிகமான நாட்களை அவர் செலவிட்டிருக்கிறார். கடைசியா 10 வருடங்களுக்கு பிறகு மீதி உள்ள 2 வருடங்களில் அவர் அதிகமாய் போராடி ஜெயிக்கணும்னு நினச்ச ஒரு நாடு என்ன தெரியுமா? இந்தியா. ஆமென். நம்ம நாடு எந்த நாடு? இந்தியாவுன்னு 1 கோடி. பஞ்சாப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நாட்டை அவர் வளர்ச்சாராம்.
அந்த பஞ்சாப் நாட்டில் வளைக்கும் போது அதில் ஒரு இளவரசர் இருந்தார். அவருக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கு போரஸ் என்று சொல்கிற இளவரசர். அவர் இந்த அலெக்சாண்டரை என்ன செய்திருக்கிறாரு, எதிர்த்து நின்றுருக்கிறார். ரொம்ப பயங்கரமாக எதிர்த்து நின்றுருக்கிறார். இவங்களால் ஜெயிக்க முடியலை. சரியா, எல்லா இடங்களும் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவர் போன இடங்களை தோற்று போனதே இல்லை. அவரை வென்று முடியாதவர், அப்படிப்பட்ட ஒரு பட்டம் பெற்றவர், நல்ல ஒரு மன்னன், மகா அலெக்சாண்டர் பேர் பெற்றவர். ஆனால் இந்தியாவில் வந்து கோடியில் வந்து ஜெயிக்கணும்னு வரும்போது அவரால் என்ன செய்ய முடியலை, முழுசும் ஜெயிக்க முடியலை. ஜெயிக்க முடியாத அந்த சூழ்நிலையில் அவர் இருக்கும்போது தான் மர்மமான ஒரு காய்ச்சல் என்னதோ அவருக்கு எதிராக வந்து அவரை படிக்கல ஆகி அவர் என்ன செய்தார், பாபிலோன் அரண்மனைக்கு கொண்டு போகிற வழியில் ரொம்ப கொடூரமான வேதனைக்கு அவர் அகப்பட்டிருக்கிறார். பாபிலோன் அரண்மனையில் இருக்கும்போது கடைசி தருணத்தில் அவர் மரணம் அடையும், தன்னுடைய 32வது வயதில் மரணம் அடைந்திருக்கிறார். அந்த மரணம் அடைகிறதுக்கு முன்னால் 3 முக்கியமான காரியத்தை அவர் தன்னுடைய இருதயத்தில் சொன்னது மட்டும் இல்லை, அதை தன்னுடைய முக்கியமான படைத்தளபதிகிட்ட சொல்லி அதை செயல்படுத்த அவர் என்ன செய்திருக்கிறார், விரும்பியிருக்கிறார். கொஞ்சம் கவனமாக கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் மரணம் அடைகிற நேரத்தில் தங்களுடைய ஆசைகளை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. கடைசியாக நான் கேட்டிருக்கிறேன், நிறைய வயசானவங்க இறக்கும்போது கடைசியாக ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறத நான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா ஏதாவது சொல்லிட்டு போவாங்கல்ல, கடைசியாக ஏதாவது சொன்னாங்களா, ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளே நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இந்த அலெக்சாண்டர் சொன்ன 3 காரியமும் ரொம்ப முக்கியமான பகுதி. ஆமென். ரொம்ப யோசிக்கக்கூடிய பகுதி, ரொம்ப ஆமென் நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பகுதியை இந்த அலெக்சாண்டர் என்ன செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். முதலாவது அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா, நடக்கக்கூடிய விஷயமா கொஞ்சம் யோசித்து பாருங்க. தன்னுடைய நான் சாக போகிறேன், என்னை கவனிக்கிற மருத்துவர்களால் எனக்கு உயிர் இப்போ போக போகுது அப்படி சொல்லியிருக்கிறார். கவனமாக கவனிக்கணும். நிறைய மருத்துவர்களால் தான் நிறைய பேருக்கு உயிர் போகுது, அது தெரியுமா உங்களுக்கு? ஆமேன்னு சொல்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஏன் தெரியுமா? ஆமேன். மருத்துவர்கள் கொன்றாலும் மருத்துவர் மேலே இருக்கிற நம்பிக்கை ஆண்டவரை காட்டிலும் உள்ள நம்பிக்கை தான். ஆமேன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா டாக்டர் உயிர் பழைப்பார் அப்படின்னு சொல்லிட்டா பழைச்சிருவாங்க. ஹல்லேலூயா. யாருமே இங்கே இல்லையா? டாக்டர் உயிர் பழைச்சிருவான்னு சொன்னால் என்ன செய்திருவாங்க, பிழைச்சிருவாங்க. ஆனால் டாக்டர் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான். ஆமென். ஆனால் இவருக்கு நம்பிக்கை பயிற்சி ஏன்னு தெரியுமா, அவரை கவனித்த மருத்துவர்கள் செய்ய செய்ய இவருக்கு உயிர் என்ன செய்யுது, குந்தி போயிட்டே இருக்குது. இவருக்கு தெரியும், அதனால எனக்கு ஜீவன் போக போகுது என்ற ஒரு உணர்வு அறிந்த உடனே இந்த அலெக்சாண்டர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா, நான் நிச்சயமாக மரித்து போவேன், எனக்கு உயிர் மருத்துவர்களால் தான் போக போகுது, அது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, அதனால நான் மரித்த பிறகு எனக்கு சவப்பெட்டியை இந்த மருத்துவர்கள் தான் தூக்கிட்டு போகணும். இந்த காலத்தில் நம்மளை ட்ரீட்மெண்ட் பண்ணுற மருத்துவர்களை நான் செத்தா நீங்கள் தான் தூக்கணும்னு சொன்னால் எத்தனை மருத்துவர்கள் வருவார்கள்? ஆமென். வருவார்கள்னு சொல்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளோ மௌனம் இருக்குது பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அவர் சொன்ன காரியம் ஏன்னா அவர் மன்னராக இருந்ததுனால காரியம் நடந்துச்சு. அவர் மகா அலெக்சாண்டராக இருந்ததுனால அவர் காரியம் சாதிக்க முடிந்தது. வேறு யாரும் இல்லை. 6 பேரை குறித்து 6 பேருக்கு மேலே எத்தனை பேர் அவங்க மருத்துவம் பண்ணாங்களே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த 6 பேரும் அந்த சவப்பட்டியை என்ன செய்யணும், வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது, தூக்கக்கூடாது. அவங்க மூலம் உயிர் போயிடுச்சுன்னா அவங்க தான் என் சவப்பட்டியை கடைசி வரை என்ன செய்யணும், தண்டனை. ஆமென். யாரால உயிர் போகுதோ அவங்க கடைசி வரையிலும் அந்த உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். நான் கண்டு கொண்ட சத்தியம் இது. சரியா? இது நம்பர் 1. 2வது அவருடைய ஆசை என்ன தெரியுமா, அவர் சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தில் இந்த 12 வருஷமும் நிறைய யுத்தம் பண்ணி நிறைய சவகதரித்தேன். பொண்ணு, வைரம், தங்கம், எல்லோரும் இருக்கீங்களா? ஆமென். உங்கள் 10 வருஷத்துக்கு பின்னால் நீங்கள் எட்டி பாருங்க.
ஆமென். நீங்க சம்பாதித்தவைகள் எல்லாம் எத்தனை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள்? 10 வருஷத்துக்கு முன்னால நம்ம சேர்த்து வைத்த பணங்கள் இன்னைக்கு எத்தனை அக்கௌண்ட்டில் கிடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவர் என்ன செய்தானா, தங்கம், வைரம், வெள்ளி, வேற என்னது நல்ல விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கொள்ளை பொருளாக எடுத்த, ஒவ்வொரு நாடுகளிலிருந்து எடுத்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு கடைசி உயிர் போகிற நேரத்தில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் சாக போகிறேன், நான் சவதரித்த ஒன்று எனக்கு பின்னால் என்ன செய்ய போகிறதில்ல, வரப்போவதில்லை, யாரும் எனக்கு கொடுத்து போகிறதும் இல்லை, நான் கொண்டு போகிறதும் இல்லை. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, என் சவப்பட்டி முன்னால் போகும்போது பின்னால் எனக்கு நான் சவதரித்த அத்தனை தங்கத்தையும் வைரத்தையும் வெள்ளியையும் நீங்கள் இந்த இப்போ மரணப்பட்டிக்கு பின்னால் நிறைய பூ தூவிதும், ஆமே, நிறைய பெட்டி பெட்டியாக தூவி தூவி போடுறாங்கள்ல, இது பூ மிதித்து போயிடுவாங்க. அது யாராவது எடுக்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பூக்கே விலை இல்லை. ஆனால் இவர் சொன்னது என்ன தெரியுமா? பூ இல்லை, தங்கம் வைரம் வெள்ளியை எல்லாத்தையும் இறைச்சிட்டே போங்க, இறைச்சிட்டே போங்க. எத்தனை பேர் சவப்பட்டிக்கு பின்னால் உங்கள் பொண்ணெல்லாம் கீழே இறக்கிறதுக்கு விட்டு கொடுப்பீங்க? ஒரு ஆமென் சொல். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. பணத்தை கீழே கொடுக்க உங்களுக்கு சவப்படி பண்ண நீங்கள் ஒருவேளை 10 லட்சம் சேர்த்து வச்சுருப்பீங்களா இருக்கிறோம், இல்லை 20 லட்சம் சேர்த்து வச்சுருப்பீங்க. நமக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு. ஆமென். எத்தனை கோல்டு சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்காக வேண்டி எத்தனை நாள் உழைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை நாள் பாடுபட்டிருக்கீங்க, ராத்திரி முழுது தூங்காமல் பாடுபட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதே பட்சத்தில் சம்பாதித்தவைகளை நீங்கள் எழுதி வச்சிடணும். எனக்கு உயிர் எப்போ போகும்னு தெரியாது. ஆமாம், உயிர் போகிற நேரத்தில் நான் சவதரித்த அத்தனை தங்கத்தையும் பணத்தையும் எனக்கு சவப்பட்டிக்கு பின்னால் இறைச்சி போடுங்கன்னு சொன்னான். ஆமாம், எத்தனை மனுஷர்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க? ஆமாம், சாதாரணமான காரியமா இது? இந்த பெட்டிக்கு பின்னால் நிறைய பேர் கூடியிருப்பாங்கல்ல. அலெக்சாண்டருடைய சவப்பட்டி போயிட்டு இருக்குன்னா எத்தனை பேர் அந்த பக்கம் இந்த பக்கம் நிற்பாங்க. இறக்க இறக்க கையில் கிடைச்சதெல்லாம் அவங்க சம்பாதிச்சாங்களே தவிர அந்த நாடு பணக்கார நாடாக மாறிடுச்சு. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்வீங்க. ஹல்லேலூயா. இப்போ ஒரு பொருளும் எனக்குன்னு என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. மரண நாளை எல்லாத்தையும் எல்லாருக்கும் என்ன செய்துருங்க, கொடுத்துருங்க. இது 2வது அவருடைய ஆசை. ஆமென். 2வது ஆசை. 3வது அவருடைய ஆசை என்ன தெரியுமா? கடைசியாக நம்ம முதல்ல சொன்னேன், பெட்டிக்க 2 பக்கமும் என்னுடைய கை என்ன செய்யணும். ஆமென். இப்போ ஒரு மனுஷனும் ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை, ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. புரிஞ்சு? இதில் யார் ஆனாலும் சரி, நான் ஆனாலும் சரி, இதில் வந்திருக்கிற எந்த ஒரு பெரிய மனுஷங்களானாலும் சரி, எந்த ஒரு காரியத்தையும் நான் இவ்வளோ சம்பாதித்தேன்னு சொல்லி பெருமை பாராட்டுறதுக்கு நமக்கு ஒன்றுமே இல்லை. ஆமென். எதுவானாலும் நாம் சம்பாதித்தவைகள் நமக்கு மூச்சு போயிடுச்சுன்னா அடுத்தவங்க கையில் தான் எல்லாமே போகும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லும். அதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். முதல் பாட்டில் மருத்துவர்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய உயிரை பாதுகாக்கிறாங்க. அதே பட்சத்தில் அநேக மருத்துவர்களால் ஜீவன் போகிறதையும் நம்ம பார்க்க முடியும். யாத்ராகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 16 முதல் 21 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது, மோசே கொல்வதற்காக ஒரு கட்டளை புறப்பட்டு வந்துருச்சு. 2 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யப்படணும், ஆண் பிள்ளைகளாக இருந்தால் கொல்லப்படணும். அப்போது எபிரேயர்களுடைய பிள்ளைகளில் ஆண் பிள்ளைகள் ஒன்று உயிரோடு கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தபோது இந்த மருத்துவச்சிகள் என்ன செய்தாங்க தெரியுமா? ஆண் பிள்ளைகளை உயிரோடு என்ன செய்தாங்க, பாதுகாத்தாங்க. அதுக்கு உள்ள பிரதிபலன் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கடைசி வசனத்தை வாசிங்க, 21வது வசனம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஒரு பிள்ளை கொல்லாம ஆண் பிள்ளைகளை உயிரோடு அவங்க வைத்ததுனால அவங்க குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்தார், தழைக்க பண்ணினார். ஆமென். உயிரை பாதுகாக்கிற மருத்துவர்களுக்குடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளை இடுகிறார். இது நம்பர் 1.
நம்பர் 2, அடுத்த மருத்துவர்களால் நடக்கிற அடுத்த விபரீதமான காரியம் என்ன தெரியுமா? மருத்துவர்கள் எந்த விதத்திலும் ஒரு சின்ன சுகம் கூட என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது என்பதற்காக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ஆமென். 8வது அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து. மருத்துவர்கள் செய்கிற அடுத்த விபரீதமான காரியங்கள். ஒரு வியாதின்னு வந்தா ஆஸ்திகள் எல்லாம் அழிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. ஆமென். ஒரு எனக்கு தெரிந்த விதத்தில் ஒரு அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, என்னுடைய மகன் இப்படி பயங்கரமான ஆக்சிடெண்ட்டில் மாட்டிட்டாங்க. ஆனால் அந்த பையனுடைய 10 நாளில், கவனமாக கவனிக்கிறீங்களா, 10 நாளில் அவங்களுடைய வீடு, அவங்களுடைய நிலம் எல்லாத்தையும் விற்று அந்த மகனை எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு விற்று கையில் கொடுக்குற நேரத்தில் மகனுடைய ஜீவன் என்ன செய்ச்சு, போயிடுச்சு. இப்போது வீடும் இல்லை, நிலமும் இல்லை, மகனும் இல்லை. இருக்கீங்களா? புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இது புரியாது. ஆமேன். நிறைய காலங்களில் தேவன் நமக்கு தருகிற பங்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் நமக்கு ஈவா தருகிறவைகள். அனுபவிக்க முடிந்தால் மாத்திரம்தான், தேவன் தந்தால் மாத்திரம்தான் அனுபவிக்க முடியும். ஆமேன். இவளுடைய பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய வாழ்க்கை பாருங்கள். ஆஸ்திகள் எல்லாம் அழிச்சோம், தன் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாகிலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்தது அந்த ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீயை குறித்து சொல்லப்படும் போது யாராலும் சுகமாக்க முடியலை, ஆனால் இயேசு ஒருவரால் சுகமாக்க முடிந்தது. ஆமென். 3வது, மருத்துவர்களாக நடக்கிற விபரீதம். எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அவங்கள உயிரை என்ன செய்ய முடியாது, பாதுகாக்க முடியாது. உயிரை கொடுக்கவும் எடுக்கவும் தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. ஆமென். தேவன் கொடுப்பார் என்றால் எந்த மரண கண்ணிலையும் கொடுக்க என் தேவனால முடியும் என்று விசுவாசிக்கிற மாத்திரம் கையில் தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அவங்கள கத்தர் இன்னும் பலப்படுத்துவாராக. ஆமென். தேவன் நமக்கு நல்ல பரம வைத்தியராக இருந்து கடைசி வரையில் கத்தர் வைத்திருக்கிற நாள் வரையிலும் ஜீவன் தந்து பலன் தந்து நம்மை வழி நடத்த என் தேவன் போதுமானவர். ஹல்லேலூயா. அடுத்த மற்ற 2 பகுதிகளையும் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒன்று நான் கொண்டு வந்ததில்லை, ஒன்று நான் கொண்டு போகிறதும் இல்லை. அதற்காக சில வசனங்களை உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிறேன். எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம்னா, சங்கீதம் 49, எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும், சரியா? யாரானாலும் சரி, எந்த மனுஷனாலும் சரி. ஆமென். தேவன் ஒரு காரியத்தை குறிச்சாருன்னா அதுக்கு முன்னால் யாரும் நிற்கவே முடியாது. சங்கீதம் 49வது சங்கீதம் 16 முதல் 20 வசனங்களை கொஞ்சம் தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷன் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். கனம் பொருந்தினவனாயிருந்தும், கவனமா கவனிக்கிறீங்களா, கனம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆமென். எல்லாருக்கும் ஜீவன் போனாலும், ஆமென், எல்லாருக்கும் மரணத்தை போல தான் மனுஷனுடைய மரணம். ஆமென். துன்மார்க்கனுக்கு எப்படி இருக்குதோ அதுதான் நீதிமானுக்கும், எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருக்கிறவனுக்கு எப்படி இருக்குதோ அதுதான் ஏழைக்கும். ஆமென். ஆமென். ஒரே குழி தான், ஒரே பெட்டி தான், ஒரே அழிவு தான். யாரும் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமென். கொண்டு வந்தது ஒரு மனுஷனும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. அடுத்து வாசித்து பாருங்க, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். இந்த பக்கமும் வாசிங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். யோபு 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்க. யோபு 1வது அதிகாரம் 21வது வசனம். மனைவி சொல்றா, தேவனை தூஷித்து
ஜீவனை விடும். எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையில் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்க, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்கிறவங்க ரொம்ப பாக்கியசாலிகள். நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் வேதனை வந்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கையில் தட்டி ஆமென் சொல்லுங்க. நஷ்டத்தை பார்த்து புலம்பாதீங்க, நஷ்டத்தை பார்த்து முறுமுறுக்காதீங்க. கர்த்தர் தந்தாரா சந்தோஷப்படுங்க, கர்த்தர் எடுத்தாரா ஆண்டவரே அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு தந்தவைகள் எதையும் தீமைக்காக கர்த்தர் தருகிறவைகள் அல்ல, நன்மைக்காகவே கர்த்தர் தருகிற. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே, நன்மைக்கேதுவாகவே. எத்தனை பேர் ஆமென் குறைவில்லாம நடத்த என் தேவன் போதுமானவர் என்று விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நன்றி பலியிரதத்தோடு கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஆமை கர்த்தர் எந்த ஒரு காரியம் செய்தாலும், நன்மையானாலும் தீமையானாலும் அவர் நன்மைக்கே செய்வாரே அல்லாமல் தீமைக்கு அவர் செய்கிற தேவனே அல்ல. சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடப்பிக்கிறவர். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். பிரசங்கி 5வது அதிகாரம் 13 முதல் 16 வசனத்தில் பிரசங்கி சொல்லும்போது சாலமோன் சொல்லும்போது எல்லாம் மாயே, எல்லாம் மாயே. இந்த பூமிக்கு கீழே சூரியனுக்கு கீழே நான் கண்ட சத்தியத்தை குறித்து அவர் சொல்லும்போது சொல்றார் பாருங்க. 13 முதல் 16 வசனங்கள் வாசிங்க. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதா. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்குண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கு கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கேடுக்கு நேராக வழி நடத்துமா? ஆமென். ஒரு ஐஸ்வர்யவான் வந்து இயேசுவிடத்தில் கேட்டான், நித்திய ஜீவனை பெறதுக்கு நான் என்ன செய்யணும்? கற்பனையை கை கொள்ளணும். அடுத்து கேட்குறான், ஆண்டவர் இன்னும் நான் என்ன செய்யணும்? பூர்ணமாக சற்குணராக இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? உனக்கு உள்ளதை விட்டு நீ என்ன செய், தரித்திரருக்கு கொடு. அவன் எப்படி போனான் தெரியுமா? துக்க முகமாக என்ன செய்தானா? போனானா. ஹல்லேலூயா. அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு அவன் விரும்பாம சூழ்நிலை இருந்தபோது இந்த பரலோக ராஜ்யத்தை இழக்கிறதுக்கு கூட அவன் ரெடியாக இருந்தான். ஆமென். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. உடையவருக்கே கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதால் அந்த ஐஸ்வர்யம் விக்கிரத்தால் அழிந்து போகிறது, அவன் ஒரு புத்திரரை பெறுகிறான், அவன் கையில் ஏதொன்றும் இல்லை. அடுத்து 15ஆம் வசனம் கூட வாசிங்க பார்க்கலாம். தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. பாத்தீங்களா? அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கொண்டு போகிறவங்க ரொம்ப பாக்கியசாலிகள். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, ஆமென், நான் என்ன போகும்போது நான் சேர்த்து கொண்டு போயிடுவேன். எத்தனையோ ஆட்டி பிடி, ஆமென், எத்தனை போராட்டம் போராடி ஒரு வீடை வாங்கியிருப்பாங்க, எத்தனை போராட்டம் போராடி யுத்தம் பண்ணி நிலத்தை வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த நிலம் கடைசி வரையில் அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமல் போயிருக்கும். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, கத்த தருகிற நிலமாக இருந்தா, கத்த தருகிற வீடாக இருந்தா அனுபவிக்க கத்த நமக்கு கிருபை தருவார். கடைசி வர நிம்மதி கத்த தருவார், அதில் ஒரு சமாதானத்தை தருவார். அதனால கடைசி வர தலைமுறை தலைமுறையா சந்தோஷமா வாழக்கூடிய கிருபை கத்தர் கொடுத்து பலப்படுத்த. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கத்தர் நமக்கு ஒரு சின்ன வீடா இருக்கலாம், பெரிய வீடா இருக்கலாம், இல்ல கத்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு நிலமா இருக்கலாம், அது கடைசி பரியந்தமா சந்தோஷமா தலைமுறை தலைமுறை அதை அனுபவிப்பதற்கு கத்தர் கொடுப்பார் என்றால், ஆமென், உண்மையாய் அது சம்பாதித்தவைகளாய் இருந்தால், உண்மையாக அது சேகரித்தவைகளாய் இருந்தால், கத்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருந்தால் அது தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. கத்தருடைய ஆசீர்வாதம் அது பெரிது. ஆமென். ஒரு மனுஷன் இப்படி சொன்னா, நிலம் நல்லா வளைஞ்சு போய் இருக்குது, நான் அந்த தானியத்தை வேறு ஒருவருக்கு கொடுக்க மாட்டேன். தன் ஆஸ்தியை தன்னுடைய தானியங்களை ஆளை கட்டி அதை சேகரித்து வச்சு வருஷம் முழுதும் நீ என்ன செய்யணும்? சாப்பிடணும். ஆத்மாவை பார்த்து சொன்னா, ஏ ஆத்மாவே கவலைப்படாத, உனக்காக நான் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா.
அந்த ராத்திரி என்ன ஆண்டவர் சொன்னாராம், ஏன் மதிகடனை, இன்னைக்கு உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போனா நீ சேகரித்தவைகள் ஆமென் யாருடையதாகும்? யாருடையதாகும்? ஆலை கட்டினது யாருடையதாகும்? தானிய யாருடையதாகும்? அவன் போன பிறகு யாரானாலும் எடுத்துட்டு போகலாம். ஹல்லேலூயா. யாரு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அதனால கத்த தந்திருக்கிறவைகளை தருகிற காலங்களில் நீங்கள் பகிர்ந்து கொடுத்தால், ஏழைகளுக்கு கொடுத்தால், அது பரலோகத்தில் சேகரித்து வைக்கப்படும். அது பூச்சியாகிலும் துருவாகிலும் அது ஆமென் பிடிப்பதில்லை. ஹல்லேலூயா. அது சேதப்படுத்துவதில்லை. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற காது உள்ளவன் கேட்க கடவன். எதுவானாலும் கத்த தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை கடைசிவர அனுபவிக்க கத்தர் கிருபை தருவார் என்றால் அதுவே மேலான பாக்கியம். தேசமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியாதிருக்க. 24 மணி நேரத்தையும் கத்த நமக்கு தந்திருக்கும் போது 24 மணி நேரத்துக்கு எதற்காக நாம் சேகரிக்கிறோம்? அது நமக்கு ஜீவன் உள்ளதா இல்ல ஜீவன் அற்றவைகளா என்பதை உணர்ந்து கொள்ள கத்த நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. தந்திருக்கிற நாட்கள் முழுவதும் கத்தருக்கு நாம் கொடுக்க வேண்டிய கொஞ்ச நேரமாக இருந்தாலும் அது கத்தருக்காக நமக்கு கொடுத்தால் அது பிரதிபலன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 49வது சங்கீதம் அதோட 10வது வசனத்தை ஒரு வாசிங்க. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை கவனிக்கிறீங்களா? ஞானிகள் மரிக்கிறாங்க, அஞ்ஞானிகள் நிர்மூடர்கள் ஏகமா அழிந்து போறாங்க. தங்கள் ஆஸ்தியை யாருக்கு வச்சுட்டு போறாங்க? மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்கினவனுக்காக. எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? வட்டியை வச்சு நிலத்தை வாங்குறவங்க, வட்டியை வச்சு வீடு கட்டுறவங்க, வட்டியை வச்சு லஞ்சம் வாங்கி ஆமென் இருக்கீங்களா? 10 ரூபாய் லஞ்சம் வீட்டுக்கு வந்தாலும் அது சாபந்தான். ஆமென். வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அநியாய வட்டி ஆமென் வட்டி வாங்கி ஆமென் தன்னுடைய வாழ்க்கையை சேகரித்து கொள்கிறவன் அடுத்தவங்களுக்கு அது வைத்து போகிறான். ஆமென். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தரித்திரம் பேரில் இறங்குனவருக்காக அதை சேகரிக்கிறான். ஆமென். ஆமென். வாசிங்க. ரொம்ப முக்கியமானது ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. கடைசியாக நம்ம வாசித்து இந்த வாக்குத்தத்தத்தின்படி நாம் சேகரிக்கிறவர்களாக, அனுபவிக்கிறவர்களாக, கத்த தந்திருக்கிறவைகள் கடைசி வரைந்தும் கத்த நமக்கு ஆசீர்வாதமாய் தருகிறவைகளாக இருக்க கத்த நமக்கு கிருபை தருவாராக. வாசிங்க பார்க்கலாம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனோட 13வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசித்தாலும் பரவாயில்ல. சீயோன் குமார்த்தியே, நீ எழுந்து போரடி, கொம்புகளை இரும்பும் குழம்புகளை வெண்கலமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவளை தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நேமிப்பாய். ஒரு முறை கூட வாசிங்க பாருங்க. சீயோன் குமார்த்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்களை தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியை பூமியெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நேமிப்பாய். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சேகரித்தாலும் கர்த்தருக்காக சேகரிங்க. கர்த்தருக்காக ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக கர்த்தருக்காக நீங்கள் சேகரித்தா அது நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்கள் போராடுங்க, கர்த்தருக்காக எழும்பி நில்லுங்க, கர்த்தருக்காக சேகரிக்க வேண்டியதை சேகரிங்க. அது கடைசி வரை நலனுக்கும். அது அழியாதது. ஆமென். அது அழியாதது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் நமக்கு ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்தில் நித்தியமாக இருப்பதற்கு கர்த்தருக்கென்று நீர் அதை சேகரித்து வைப்பாய் என்றால், ஏழைகளுக்காக நீ உன் வாழ்க்கை நீ ஒப்பு கொடுப்பாய் என்றால், இல்லை கர்த்தருக்காக ஆமென் சிறுமையானவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கை முக்கியத்துவம் கொடுப்பாய் என்றால், கர்த்தருடைய நேரங்களில் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாய் என்றால், வேதம் தெளிவாக சொல்கிறது அது நிலைத்திருக்கும். ஆமென். கடைசி வரைந்து அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாக
இருக்கும், சமாதானம் உள்ளதா இருக்கும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அலெக்சாண்டர் எல்லாம் சேகரித்தான், ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சந்தோஷமாக அவன் போனான். ஆமென். தன்னோட உயிரை கூட அவனால் பாதுகாக்க முடியலை. இன்றைக்கி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நம்ம சம்பாதிக்கிறவைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டணும், கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டணும், கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டணும். இல்லாவிட்டால் எதையும் நம்ம சம்பாதிக்க முடியாது, எதையும் நம்ம அனுபவிக்க முடியாது. கர்த்தரே நமக்கு அது கிருபை தந்து வழி நடத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதனால ஒரு ஆமென், அந்த முதுகுக்கு அந்த அலெக்சாண்டருடைய பின்னால் 4 செட்டைகள் வந்துருச்சு பார்த்தீங்களா, தலை. அது மட்டும் ஒரு சுட்டி காண்பித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அலெக்சாண்டர் மரித்த பின்பு அவனுக்கு தளபதியாக இருந்த 4 பேருக்கு அந்த ராஜ்யத்தை அவன் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு, இந்த 4 ராஜ்யத்தை குறித்து நீங்கள் பாருங்கள். கிழக்கு பகுதியில் சிரியா செலுக்காஸ், மேற்கு பகுதியில் மாசிடோனியா கசாண்டா, வடக்கு பகுதியில் ஆசியா மைனர் லெசிமாக்கஸ், தெற்கு பகுதியில் எகிப்து தாலமி. இது தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு சரித்திர புஸ்தகத்தில் மட்டும்தான் இந்த யார் யார் என்பதை நமக்கு கண்டு கொள்ள முடியும். 4 பகுதிகள், சரியா? வடக்கு பகுதியில் ஆசியா மைனர் லெசிமாக்கஸ், தெற்கு பகுதியில் எகிப்து நாட்டில் தலாமி. இந்த பகுதிகளை பிரித்து கொடுத்து அந்த ராஜ்யம் என்ன செய்யுது, ஏறக்குறைய 260 வருடங்கள் பேரரசுகள் உருவாகாதபடிக்கு காணப்பட்டதாக சரித்திரம் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் ஏறக்குறைய கிமு 63வது வருடங்களுக்கு அந்த வருடங்களில் ரோம் ராஜ்யம் என்ன செய்யப்படுகிறதுனா ஆரம்பிக்கப்படுது. அதில் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொண்ட ஒரு பாடம், ஆமென், எவ்வளோ ராஜ்யபாரம் பண்ணாலும், எத்தனை நாடுகளுக்கு அவன் அதிபதியாக இருந்தாலும், சேகரித்தவனாக இருந்தாலும் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல, எதையும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கவும் முடியலை என்பதை அவன் தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய வாழ்க்கை மூலம் அவன் எடுத்து காண்பித்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அதை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.